எல்லோருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எப்பவும் ஏதோ ஒரு பதட்டம், ஒரு பயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ. உண்மையை சொல்லணும்னா நாம தேடுற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் எங்கேயோ வெளியில இல்லைங்க, அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா நாம தான் அதை தப்பான இடத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மௌனம் அல்லது அமைதிங்கிறது ஏதோ ஒரு பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய ஆயுதம். நாம ஏன் தேவையில்லாம பேசி சிக்கல்ல மாட்டிக்கணும்? அளவா பேசுறவங்களுக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம். முடிஞ்சா வாரத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருந்து பாருங்களேன், மனசு எவ்வளவு லேஸ் ஆகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. அடுத்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறதே இந்த ஆசைதான். புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசைப்படுறது தப்பில்லை, ஆனா அந்த ஆசை நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. அதே போல நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு மற்றவங்க மேல பழி போடுறதை விட்டுட்டு நம்ம செயல்பாடுகளை கவனிப்போம். முயற்சி செய்யாமலேயே எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சா எப்படி? நம்மால முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க கத்துக்கணும். வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற சுகம், ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு, ரோட்ல போறப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாமலேயே செய்யற ஒரு சின்ன உதவி, இதெல்லாம் தான் நிஜமான மகிழ்ச்சி. நாம என்ன பண்றோம்னா, பெரிய சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டு பக்கத்திலேயே இருக்கிற இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை தவற விட்டுடுறோம். அப்புறம் அந்த பயம், பதட்டம் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதையும் நிதானமா எதிர்கொள்ள பழகுவோம். பதறிய காரியம் சிதறிடும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? வாழ்க்கையில முன்னேற முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம், ஆனா பின்வாங்கிடாம இருக்கோமான்னு மட்டும் பாருங்க. நம்பிக்கையோட உழைங்க, யாரையும் குறை சொல்லாம இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ பழகிட்டோம்னாலே இந்த வாழ்க்கை ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிடும். இந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.